டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம 2025ல் டிஆர்பி போர்ட்லேருந்து கண்டக்ட் பண்ண போகிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு எக்ஸாம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது பிஜிடிஆர்பி எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாமுக்கான அஃபீஷியல் நியூ சிலபஸ் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து கெசட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா மேஜருக்குமே வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சந்தோஷம். படிக்கல இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இனிஷியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட். இதுல அதிகமா ஒரு டவுட் என்ன மாதிரியான ஒரு டவுட் இப்போ வந்திருக்குதுன்னா, சிலபஸ்ல பிரச்சனை இல்லை. இப்போ எல்லா மேஜருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து கெசட்ல பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதை வந்து டவுன்லோட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டோம். பட் ஒரே ஒரு விஷயம், எஜுகேஷன் மெத்தடாலஜி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல இருக்கு. அதுக்கு அடுத்தது ஜிகே. இந்த ரெண்டு சிலபஸ் மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சிலபஸ்ல கெசட்ல விட்ட சிலபஸ்ல வந்து பார்த்தோன்னா இது இல்லை. அப்போ இந்த எக்ஸாம்ல வந்து பார்த்தோன்னா இது இருக்குமா இருக்காதா அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் மார்க் தான். இப்போ அதுக்கு வேணா நான் வந்து ஒரு சில ஐடியாஸ் நான் சொல்றேன். அந்த ஐடியாஸ் வேணா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட ஒரு சஜஷன் கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எஜுகேஷன் மெத்தடாலஜி அப்படின்றது நியூ சிலபஸ்ல ஏன் பப்ளிஷ் பண்ணலை அப்படின்றதுக்கு நம்ம நிறைய விஷயங்களை வந்து பார்த்தோன்னா யோசிக்கும் போது ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தோன்னா மேபி அதை ஃபுல்லாகவே எடுத்துட்டு ஒன்லி 150 மார்க்குமே வந்து பார்த்தோன்னா மேஜர் அப்படின்ற விஷயத்த வந்து கொண்டு வர போகிற மாதிரி தோணுது. ஏன்னா யூஜி டிஆர்பி பிடி எக்ஸாம்லலாம் வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய சப்ஜெக்ட்ல தான் 150 மார்க்குமே நடந்துச்சு. ஸோ இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமும் வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய மேஜர்லேயே வந்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஐடியா பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ மேபி அதை எடுக்கிறதுக்கு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக எடுக்கிறதுக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்னொன்று, நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் சப்போஸ் அப்படி இருந்தாலும் அப்போதான் வந்து பார்த்தோன்னா இந்த சிலபஸை விடுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி விடுறாங்கன்னா மேபி வந்து பார்த்தோன்னா இந்த ஆல்ரெடி நம்ம வெப்சைட்ல இருக்கிற சிலபஸே ஃபாலோ பண்ணலாம், இல்லை புது சிலபஸ்னாலும் அன்னைக்கு தான் நம்மளுக்கு தெரியும் போல. ஏன்னா இது வரைக்கும் வந்து எந்த ஒரு நியூ இன்ஃபர்மேஷனுமே அதை பத்தி இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இவ்வளோ கன்ஃபியூஷனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேட்டாக்கா, ஃபோக்கஸ் யுவர் மேஜர். உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்ல மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா நியூ சிலபஸ் ஆயிடுச்சு, புது சிலபஸ், புதுசா வந்து டாபிக் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, நிறைய டாபிக் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கே வந்து பார்த்தோன்னா ஒரு 10 யூனிட்ஸ் இருக்கும். ஸோ இந்த 10 யூனிட்ஸை படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து நிறைய டைம் எடுக்கும் ஆக்சுவலா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய மேஜர் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா சைட் பை சைடு எல்லாமே படிக்கலாம் தான் நம்ம யோசிப்போம். ஓகே, அது நல்ல விஷயம் தான். பட் சிலபஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகாததால நீங்க என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா மேஜர்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் படிக்க வேணாம் நான் யாரையுமே சொல்லலை, அது உங்களுடைய சாய்ஸ். ஓகேவா? ஸோ படிக்க வேணாம் நான் யாரையுமே சொல்லலை, அது உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ என்னுடைய சஜஷன் நீங்க கேட்டதுக்காக நான் வந்து சொல்றேன். உங்க மேஜர் சப்ஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டா, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த 110 மார்க்குக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெஸ்மரைஸ் அகாடமிலே வந்து நம்ம புக் வந்து பார்த்தோன்னா வச்சுங்களேன், ஒவ்வொரு யூனிட்டுக்குமே தனித்தனி புக்ஸ் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் இப்போ அவங்களுக்கு சொன்னதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் மட்டும் இப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ மேஜர் சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஃபுல் 10 யூனிட்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ஒரு புக். ஆக்சுவலாக வந்து நீங்க நம்ம ரேக்ல நீங்க இதுல செல்ஃப்ல பார்த்தாலே தெரியும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ஒரு புக் வந்து நம்ம வந்து செப்பரேட்டாவே நம்ம புக் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த ஒரு புக்கை நம்ம வந்து படிக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய டைம் எடுக்கும். இது நடுவில் கன்ஃபியூஷனை வச்சுக்கிட்டு நம்ம படிக்க வேண்டாம். ஸோ ஓகேவா? ஸோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நம்ம அகாடமிலே கூட நம்ம இங்கிலீஷ் ஸ்டடி மெட்டீரியல் பிஜிடிஆர்பிக்கு நீங்க வேணா யூஸ் பண்ணுங்க, வாங்கி கூட. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த 10 யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ற ஐடியாவை பண்ணி பாருங்க. அதுல 110 மார்க் இருக்கு. ஸோ அந்த 110 மார்க்கை நம்ம வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் நீங்க என்ன பண்ணலாம், தமிழ் எலிஜிபிலிட்டி படிக்கலாம். அது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. நம்ம டிஆர்பி போர்ட்ல இருந்து கண்டக்ட் பண்ண போற எல்லா எக்ஸாமுக்குமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஆகி போச்சு. எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 20 மார்க்ஸ் கம்பல்சரி ஸ்கோர் பண்ணியே ஆகணும்.
அதுக்குமே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புக்கு போட்டு கொடுத்தாச்சு. ஏன்னா இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆகி போச்சு. கன்ஃபார்ம் ஆன சப்ஜெக்ட்டுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமியில புக் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி கம்பல்சரி இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் மட்டும் நீங்க அதர் சப்ஜெக்டா இருக்கீங்கன்னா அதெல்லாம் கூட நீங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க. இதுக்கு நீங்க படிக்கலாம், செல்ஃபா கூட நீங்க படிக்கலாம். இப்போ நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்க மேஜர், இன்னொன்னு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மெயினா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது ஜூன் இல்ல ஜூலைல நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் விடுவாங்க. அப்போ நோட்டிபிகேஷன் விடும்போது நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடும் அந்த நம்மளுடைய எஜுகேஷன் மெத்தடாலஜி அப்படின்றது இருக்கா இல்லையான்ட்டு. இல்லைன்னா சந்தோஷம், இருந்துச்சு அப்படின்னாலும் ஆல்வேஸ் வெல்கம் தான். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது 8 யூனிட் தான். அதுல 8 யூனிட்டுமே ஒவ்வொரு யூனிட்டும் படிக்கிறதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 2 days போதும். ஒரு பக்காவா வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல கூட நான் மெட்டீரியல் போட்டு தரேன். ஸோ ஜஸ்ட் இது மாதிரி ஒரு மெட்டீரியல் நம்ம அந்த டைம்ல நம்ம ரெடி பண்ணி கொடுத்தாலே ஒவ்வொரு யூனிட்டுமே அந்த இருக்கிற 8 யூனிட் படிக்கிறதுக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு 2 days போதுமானது. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 to 25 daysல அந்த யூனிட்டை பக்காவா கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். அதனால இப்பவே அதுக்கு உட்காந்துட்டு நீங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றது என்னை பொறுத்த வரைக்கும் உங்க மேஜர்ல ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கான்செப்ட். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தோணுதுன்னு நீங்க செய்யுங்க. ஏன்னா என்கிட்ட சஜஷன் கேட்டதுக்கு நான் சொல்றேன் நான். ஏன்னா போதும், ஒரு யூனிட்டுக்கும் ஒரு 2 days இல்ல ஒரு சில யூனிட்டுக்கு ஒரு 3 days அப்படின்னு பார்த்தா கூட ஒரு 20 daysல நம்ம ஈஸியா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம் அந்த சிலபஸையே. நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சைட் பை சைட் படிங்க. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா உங்களுக்கு போர் அடிக்கும் போது ஒரு 1/2 hour படிச்சா கூட போதும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 20 மார்க் தான் தேவை. அதுவும் பிரச்சனை இல்லை, அதையுமே ஈஸியா முடிச்சிடலாம். இப்போதைக்கு இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜி பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அதை கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு நீங்க மெயினா என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய மெயின் சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. சப்போஸ் உங்க மெயின் சப்ஜெக்ட் நான் முடிச்சிட்டேன், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் முடிச்சிட்டேன், எதுவுமே இல்லை படிக்கிறதுக்கு அப்படின்னும் போது தாராளமா எஜுகேஷன் மெத்தடாலஜி தாராளமா படிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்துல நீங்க படிக்கலாம். சப்போஸ் திடீர்னு வந்து அந்த சிலபஸ் இல்லைன்ட்டாங்கன்னா நம்ம படிச்சது வந்து வேஸ்ட் ஆக போறது கிடையாது. எப்பவுமே படிச்சது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாலேஜை இம்ப்ரூவ் தான் பண்ணிக்கிட்டு வர போறோமே தவிர்த்து வேஸ்ட் ஆக போறது இல்லை. இருந்தாலும் நம்ம அந்த நேரத்தை நம்ம யோசிக்க கூடாது. நம்ம இந்த டைமை வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய மேஜர் சப்ஜெக்ட்ல கொஞ்சம் நேரம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாமோ. ஏன்னா அதுல 110 மார்க் இருக்கு. 110 மார்க்குக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மெயின் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டைம் ஒதுக்கலாம் தாராளமா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு எதனா சஜஷன் இருக்கு, இல்ல உங்களுக்கு எதனா நியூஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எஜுகேஷன் மெத்தடாலஜி வந்து பார்த்தோன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இதுதான் பழைய சிலபஸை தான் ஃபாலோ பண்ண போறாங்க, இல்ல உங்களுக்கு எதனா ஐடியாஸ் இருக்கு, உங்களுக்கு எதனா வந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்ததுனாலும் கீழே கமெண்ட்ல போடுங்க. இல்ல எனக்கு கால் பண்ணி சொன்னாலும் ஓகே. ஏன்னா நம்ம அதையுமே வெரிஃபை பண்ணிக்கலாம். அப்படி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதையுமே படிக்கிறதுக்கு வந்து ஐடியாஸ் கொடுத்து அதையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ வேற எதனா டவுட் இருக்கு, தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ல போடுங்க. தேங்க்யூ.